வணக்கம் கேசிஎப் நியூஸ். இந்த நியூஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து வீடியோக்களா போட்டு வரும். அந்த வகையில் இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதத்தில் சில பேருக்கு உதவித்தொகை ஏறல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்லையும் நேரடியும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஏன் இந்த ஏப்ரல் மாதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வரலன்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும் என்று சொல்லிக்கொண்டு இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. முதல்ல மாற்றுத்திறனாளிகளை 2 வகைகளாக பிரித்து உதவித்தொகை கொடுத்துட்ருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையின் மூலமாக 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த 1500 ரூபா பெறக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் முதல் வாரத்தில் யாருக்குமே உதவித்தொகை வரல. ஏன் வரலன்னா, அதாவது அரசு அதிகாரிகள் தேர்தல் காரணத்தினால அவர்கள் பணிகள் இருக்கிறதுனால, அதனால் கொஞ்சம் லேட்டாக 8-9ஆம் தேதி மேலே தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த 1500 ரூபாய் வாங்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை போட்டாங்க. கம்பல்சரியாக அனைத்து அதாவது இந்த 1500 வாங்கக்கூடிய மாற்றுத்திறன் அனைவருக்கும் உதவித்தொகை வந்து விட்டது. இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் வரல அப்படின்னா, அந்த கேட்டகரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் மூலமாக வாங்கக்கூடிய 2000 வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை இந்த மாதம் ஏறி இருக்காது. ஏன் ஏறல அப்படின்னு சொல்லி தான் இப்போ கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிறீங்க. அதை பற்றி தான் வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு விளக்குற மாதிரி நான் சொல்கிறேன். முதல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தின் மூலமாக வாங்கக்கூடிய, அதாவது 5 கேட்டகரியில் உள்ள 5 கேட்டகரிகள் என்ன சொல்லுவோம்னா, கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், தசைச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள். இந்த 5 கேட்டகரியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் மூலமாக மாதம் 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதுதான் விஷயம். சரி, இவங்களுக்கு யாருக்குமே இந்த மாதம் உதவித்தொகை ஏறி இருக்காது. ஏன் ஏறலைங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு இவங்களுக்கு மட்டும், இந்த கேட்டகரியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மட்டும், அதாவது ஜூன் மாதத்தில் வரக்கூடிய உதவித்தொகை ஜூலை மாதம் வரும். ஜூலை மாதத்தில் வரக்கூடிய உதவித்தொகை ஆகஸ்ட் மாதம் வரும். ஒரு மாதம் பெண்டிங் ஆகிட்டு தான் வரும். இவங்களுக்கு இப்படி தான் வழங்கப்பட்டு வருகிறது. அதனால் இந்த உதவித்தொகை, ஒரு மாதம் பெண்டிங்கில் வர்ற உதவித்தொகையை வருடத்தின், அதாவது வருடம் கணக்கு முடிப்பாங்க மார்ச் மாதம். அந்த மார்ச் மாதத்தில் கணக்கு முடிக்கிறப்ப இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல் வாரத்தில் 2000 ரூபாய் போடப்படும். அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே இவங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் ஏற்றப்படும். அதே பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், அந்த மார்ச் மாதத்துலேயே 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு 2000 ரூபாய் ஏற்றப்பட்டு வருகிறது. அதனால் இந்த மார்ச் மாதத்தில் 2 முறை 2000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொண்டு போய் போய் என்ட்ரி போட்டு பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். 2 முறை உங்களுக்கு 2000 ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த ஏப்ரல் மாதத்தினுடைய உதவித்தொகையை மார்ச் மாதம் எண்ட்லேயே போட்டுருவாங்க. அதனால் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் உதவித்தொகை வராது. இதுதான் முழுமையான விவரம். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஏப்ரல் மாதத்தில் உதவித்தொகையை மார்ச் மாதம் எண்ட்லேயே போட்டுருவாங்க. அந்த மாதத்தில் 2 முறை போட்டாங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் உதவித்தொகை வராது. இதுதான் விஷயம். அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் போய் புக்கை என்ட்ரி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 2 முறை ஏறி இருக்கும். அதனால் வரலன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக மார்ச் மாதம் 2 முறை போடப்படும். கடுமையான பாதிக்கப்பட்ட இந்த மாற்றுத்திறனாளி அலுவலகத்தின் மூலம் வாங்கக்கூடிய 2000 ரூபாய் வாங்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மார்ச் மாதத்தில் 2 முறை ஏற்றப்பட்டு வருகிறது. அதனால் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் வராது. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் வரும். அப்படி தான் கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும் என்று சொல்லிக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன்.